ஐயா சிவாயனமையா, ஐயா சிவாய நம. சொல்லுங்க. என்னங்க அந்த பாலிமர் செய்தியில நடிகை கஸ்தூரி பேசுனது போட்டிருக்கிறாங்க. சரி. அது கீழே கமெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை இல்லாம கம்பு சுத்தி இருக்கிறானுங்க. என்ன ரொம்ப பண்ணிருக்கானு? அசிங்க அசிங்கமா பச்சை பச்சையா கேவலமா ம். இப்பெல்லாம் ஒரு சமூகத்தை பேசுறாங்க. மத்த சமூகத்தை பேசினா விட்டுருவாங்களா? ரொம்ப தரக்குறைவா எழுதியிருக்கானுங்களா இருக்காரா கமெண்ட்ல? இல்லையா? இப்படி எல்லாம் பேசலாமா முதல்ல? என்ன செய்ய? மத்த ஏதாவது ஒண்ணு பேசிட்டா மட்டும் வந்துடுறானுங்களா? பிசிஆர் சட்டம் ஒண்ணு இருக்குல்ல. ஏன் இதுல பிசிஆர் சட்டம் கிடையாதா? இருக்குதா பிராமணர். இல்லையா? அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த ம் கமெண்ட்ல கெட்ட வார்த்தையில எழுதுறவன் இவனுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா, ம் இந்த பிராமணர்கள் பிராமணர்கள் வெறுப்ப உமிழ்ற கும்பல் இவனுங்கெல்லாம். இல்ல உன் சொத்தக்கு தெரிஞ்சுட்டு அப்புறம் அவனு சொல்றா கேட்பான். அதான் அதையாவது எனக்கும் தெரியல. கேட்பான். என்னமோ பிராமண இவனுக்கு சோத்துல மண்ணள்ளி போட்ட மாதிரி இவனுக்கு ஒவ்வொருத்தனும் குதிக்கிறானுங்க. அதாவது எனக்கும் தெரியலைங்க. எதுவும் என்னமோ நடக்குது உலகத்துல. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. ம் நான் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு வரேன். இந்த உலகம் கலியுகம் ஈசன் கலியனுக்கு கொடுத்த வரம் அப்படி. இதுல நல்லவன் எல்லாம் நசுக்கப்படதான் செய்வான். நல்லவன் நல்லா இருக்க முடியாது இந்த நாட்டுல. ம் கலியுகத்துல இங்க யார் வேணாலும் ஆளட்டுங்க. நீங்க பிஜேபி நீங்க சொம்பு தூக்கினாலும் சரி, நீங்க முட்டு கொடுத்தாலும் சரி, நான் பொதுவான ஆளு. எனக்கு எந்த நான்லாம் கட்சியும் இல்ல. யாருக்கும் முட்டு கொடுக்கல. நான் பொதுவா கேட்கிறேன், இங்க அவ்வளவுதான். எந்த ஆட்சி வந்தாலும் இங்க நல்லவன் நசுக்கப்படுவான். அது அது இறைவன் கொடுத்த வரம். ஈசன் கொடுத்த வரத்தை மாத்தி எழுத எந்த கொம்பனாலையும் முடியாது. ஏன்னா என்ன கலியம். ஈஸ்வரன் கஸ்தூரி அசிங்கமா பேச சொல்லி சொன்னானா? ஏங்க நல்லவன் கஷ்டப்படுவாங்க. எம்பெருமான்ட்ட களிய வாங்கின வரம் அப்படி. அவன் என்ன ம் நான் வாங்கின வரம் ஏற்கனவே நிறைய பதிகளை சொல்லிட்டேன். மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமும் தானுமென்றான் அறனுடைய வெந்நீரும் அந்த நேரம் தென்பிறப்பும் வளமுடைய சக்தி வளக்குறும் காரணம் 1008 அண்டம் நிறைமூலம் வாயுதக்கனை வர அத்தனை வார்த்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய ஆட்சி தான் நடக்குங்க. அவன் தான் ம் எல்லா இதயத்துல இருந்து ஆள்வான். இந்த கலியுகம் முடிகிற வரையும் அப்படிதான் இருக்கும். சாமி அதான் சொன்னார் எம்பெருமா. ம் சான்றோர் வயல் இருக்க நீசன் வயலில் தண்ணீர் பாய கண்டேன் சிவனே ஐயா. முன்ம எப்படி சொல்லு, எதிர்வாய்க்கால் தண்ணீர் குறுக்கே விழுந்து பாய எண்ணத்தை கொண்டாடைப்பேன் சிவனேனாரு. மகாவிஷ்ணு சொல்றாரு, சிவனே நீ வரத்தை கொடுத்துட்ட ம் கலியனுக்கு, நான் படுறேன் பாடு. இங்க பாரு, நல்ல ஒரு கலியுகத்துல ம் ஒரு நல்லவன் ஒரு 2 ஏக்கர் வயக்காடு தோட்டம் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் வயல்ல தண்ணி இருக்காது. அவன் எத்தனை அடி 1000 அடி போர் போட்டாலும் அவன் தோட்டத்துல தண்ணி வராது. ஆனா ம் ஊரடிச்சு உலையில போடுறவன் ஊழல் பண்றவன் இவன் இவன் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வச்சிருப்பான். இவன் போர் போட்டான்னு வைங்க, ம் அப்படி தண்ணி பொத்துக்கிட்டு சாடுமா அவன். அப்ப நல்லவன் வயல்ல தண்ணி இருக்காதுங்காரு. அப்புறம் சொல்றாரு, ம் ஆளாக்கருடனையோ சிட்டி ஓடி பறந்து அடித்து எடுக்க கண்டேன் சிவனே ஐயா. ம் திரைக்கடலில் பெரிய மீனை சிறிய மீன் பிடித்து தின்ன கண்டேன் சிவனேங்காரு. ம் அதாவது பெரிய மீன் தான் சின்ன மீன் திங்கும். ஆனா கலியுகத்துல சின்ன மீன் பெரிய மீன் பிடிச்சு திங்குமா. ம் அப்புறம் என்ன சொல்றாரு, ஆளா கருடனையும் சிட்டி ஓடி பறந்து அடித்தெடுக்க மகாவிஷ்ணு சிவன்ட்டு சொல்றாரு, சிவனே இந்த கலியுகத்துல நீ கொடுத்த வரத்தின் ஏதுனால, அதாவது கருடனை சிட்டுக்குருவி அடிச்சு விரட்டுது, கொத்தி துரத்துதுங்கிற நடக்குதா இல்லையா இன்னைக்கு? நல்லவன ஒன்னுக்கு ஆகாதவன் மிரட்டிடுறானா இல்லையா? அதான் சாமி சொன்னாரு, பசுவும் கன்றும் போக கடுவாயதனை கண்டு பதுங்கி கிடக்க கண்டேன் சிவனே ஐயா. பசுவும் கண்ணுக்குட்டியும் ரோட்ல நடந்து போச்சுன்னா அதை பார்த்து கடுவாய் புலிகள் எல்லாம் பயந்து நடுங்கி கிடக்குமா. ஏன்னா இன்னைக்கு பிராமணர்கள் திட்டக்கூடிய இவனுக்கு எல்லாம் என்ன சூராதி சூரன் வீராதி வீரனா ஒண்ணும் கிடையாது. ஆனா இவனுக்கு கண்டு அஞ்சு கிடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதா இல்லையா? இது எல்லாம் கலியுகத்துல நடக்க வேண்டிய கர்மா. இது கொஞ்ச நாள் இருக்கு கலியனுக்கு கொடுத்த வர முடிவதற்கு. அது வரையில இப்படிதாங்க இருக்கும். சாமி அதையும் சொல்றாரு, ஆடு போய் மாடுடனே அலறவே மாக்கு போட்டு அதுவும் போர் செய்ய கண்டேன் சிவனே ஐயா. வீட்டளி கூடியே பூனைதனை பிடித்து விருந்து அருந்த கண்டேன் சிவனே ஐயா. வீட்டெலி கூடி வீட்டுல இருக்கிற எலியெல்லாம் கூடி பூனையை பிடிச்சி சமைச்சு சாப்பிடுமா. அந்த அளவுக்கு கொடுமையான காலம் வருங்காரு. நடக்குதா இல்லையா இன்னைக்கு? அதுதான் நடக்குது. அப்புறம் என்ன சொல்றாரு, அதுதான் நடக்குது. அப்போ ஆடு போய் மாடுடனே அலறவே மாக்கு போட்டு அதுவும் பொறிச்சு, ஒரு ஆடு போய் மாடை முட்டி தள்ளிருமா. மாடை முட்டி கீழே சரிச்சிருங்கிறாரு சாமி. ஆடு, ஆமா, ஒரு ஆடு போய் ஒரு பெரிய மாடை முட்டி கீழே தள்ளிருங்கிறாரு. ஆமா, நிறைய ஆடு இருக்கு கருப்பு சட்டையை போட்டுட்டு. அந்த ஆடு பூரா பசு மாடு மாதிரி இருக்கக்கூடிய பிராமணர்கள் முட்டிக்கிட்டு தான் இருக்கு. முட்டிட்டு இருக்கானுங்களா? அப்ப இது எல்லாம் எம்பெருமா சொன்னது கலியில இப்படிதாப்பா இருக்கும். ஆனாலும் ஒண்ணு, இதற்கு முடிவு உண்டு. சாமி சொல்றாரு,
முனி பெற்ற பிள்ளையை சுண்டலி தானும் கண்டு முடிக்கு கடிக்க கண்டேன் சிவனே ஐயா. கிளை சேர்ந்து ஆடியில் கோடிய எலிகள் எல்லாம் கிடைகளைந்து ஓட கண்டேன் சிவனே ஐயா. என் மகாவிஷ்ணு பெருமாள் சொல்றாரு சிவன்கிட்ட, சிவனே கலியுகத்துல இந்த கும்பல் எல்லாம் என் பிள்ளைகளை முனிவற்ற பிள்ளைகளாகிய நல்லவர்களை சாதுக்களை இவன் கடிப்பான். ஆதியிலே நம்மளாம் முனிவரோட பிள்ளைகளுங்க, சாதுக்கள் எல்லாமே முனிவரோட பிள்ளைகள். மீது இந்த அசுர கூட்டம்லாம் அசுரர்களுடைய வாரிசுகள், கிளைகள் அவனுங்க வாரிசுகள். அப்ப இயற்கையாவே இந்த முனி பெற்ற பிள்ளைகளை இந்த சுண்டலி இவனுங்கெல்லாம் பெரிய புலி கிடையாது, சுண்டலிங்கிறாரு. இந்த கும்பல் எல்லாம் கருப்பச்செடி முடிக்கி கடிப்பான், திட்டுவான். அவங்களை ஏத்து கூட ஒரு நாள் பதில் பேச முடியாது, அந்த அளவுக்கு கொடுமையான காலம் வரும். ஆனாலும் ஒரு நாள் வருங்கிறாரு. அன்னைக்கு இவனுக்கெல்லாம் எப்படி ஓடுவான, கிடைகளை இந்த எலி கிடைக்கல எப்படி ஓடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவனுக்கெல்லாம் கிடைகளை இந்த எலி போல ஓடுவானுங்களாம். ஏன்னா மகாவிஷ்ணு இறைவனே அதுக்குள்ள நாளை கொண்டு வருவாராம். அதனால இவனுடைய ஆணவம் அகங்காரம் எல்லாத்துக்கும் இறைவன் முடிவு கட்டுவான். மனுஷனால இவனுங்களை அடக்கவே முடியாது. மோடி வந்துட்டாரு, என்ன பண்ண முடிஞ்சது, இவனுக்கு அடக்க முடியுதா? மோடி வந்து என்ன சாதிச்சிட்டாரு, சும்மா இருங்க. சரி அதை விடுங்க. இவங்களை அடக்க முடிஞ்சுதா? மோடி வந்துட்டு என்ன பண்ண முடிஞ்சது? இவங்க கைதான் இன்னும் வாங்கி இருக்கு. அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க, இறைவன் கொடுத்த வரம் அப்படி. அதான் சொல்றாரு, கிடைகளை இந்த எலி ஓடுவது போல இவர்கள் ஓடுவார்கள். பெருமாள் சொல்றாரு, நான் சொல்லல. ஏக இறைவன் எம்பெருமான் நாராயணன் சொல்றான். அதனால இந்த யுகம் அப்படிதான் இருக்கும். இந்த தர்மயுகம் வர்ற வரைக்கும் சாதுக்கள் கஷ்டப்படதான் சொல்லுவான். அதையும் சாமி சொல்லிட்டாரு. ஆனை மகனே அசையாத கண்மணியே சான்றோர் என் குலங்கள் தப்பாமல் என்னுடைய தர்மபதி ராஜ்யத்தில் தான் வருவார் என் மகனே. வர்மம் உனை பேசி வம்பு செய்த நீச குலம் அழுந்த நரகமதில் ஆகுவார் என் மகனே. பெருமாள் எம்பெருமான் நாராயணன் சொல்றாரு. நீங்க பிராமணர்களுக்குன்னு எடுத்தாலும் சரி, பிராமணர்கள் கிடையாது, நல்லவர்களுக்கு சொல்றாரு. பொதுவா சான்றோர்கள் சாதுக்கள் நல்லவர்கள். இந்த நல்லவர்கள் எல்லாம் என்னுடைய சிவன் சொல்றாரு, என்னுடைய தர்மபதி ராஜ்யத்தில் என் பிள்ளைகள் வருவார்கள். இந்த என் பிள்ளைகளை இங்க திட்டக்கூடிய இந்த நீசகுலம், இந்த படுபாவிகள் அத்தனை பயிலுமே இறப்புக்கிறோம். அவளே நீ மீளா நரகத்தில் தள்ளுங்க. இவன் நரகத்துக்கு போயிட்டே இருக்கான். இவனுக்கு இங்க இறப்பு முடிஞ்சோடனே நேரம் கேள்வியே கிடையாது. மீளா நரகம் அவன் யுகாதிக்கும் நரகத்துல உலண்டு இவன் துன்பப்படணும் இவனுடைய ஆத்மா. அதான் எல்லாரும் பாவி வம்சத்து பஸ்மமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கி உடம்பு பஸ்மம் வேண்டா, ஆத்மா அழியாத பொருள், அதுக்கு தண்டனை உண்டு. நீ மீளா நரகத்துக்கு போறங்கிற இந்த கும்பல. ஆனா சாதுக்களாகிய நல்லவர்களை என் பிள்ளைகளை நான் தர்மபதி ராஜ்யத்தில் வரக்கூடிய தர்மயுகத்துல அவங்களுக்கு பிறப்பி செஞ்சு அவங்களுக்கு நான் வாழ வைப்பேங்காரு. அதனால இந்த கலியுகத்துல நல்லவன் கஷ்டப்படதாங்க செய்வான். அதனால இவனுங்க திட்டவன் திட்டிட்டு போட்டு, அதனால ஐயா சொன்ன எம்பெருமான் சொன்னது நிச்சயம் நடக்கும். அதனால சாதுக்கள் இங்க இப்படிதான் இருக்கும். அதனால நீங்க இதுல இங்க கலியுகத்துல பிறந்துட்டு குத்துதே குடையுதேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கர்மா நம்ம தலையெழுத்து. போன பிறகு நம்ம எம்பெருமான் பாதத்தை அடைஞ்சிருந்தேன்னு வைங்க, முக்தி பெருந்தேன்னு வைங்க, இந்த பிறகு யூனிட்டெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் நம்ம கேட்கணுமாங்க, இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்க நம்ம தலையில எழுதியிருக்கான் எம்பெருமான். அதனால இந்த பிறலையாவது அவர் தேடாதான் சாமி சொன்னார், இந்த பிறலையே அவரை தேடுவோம். தேட முக்திக்கு போயிடலாம், மீண்டும் பூமிக்கு வர வேண்டியதுல துன்பப்பட வேண்டியதில்லை. அதான் பகவான் சொல்றாருல, அரகரா என்ற சொல்லை கரையேறா பாவி நீசன் அறியவும் மாட்டானால சிவனே சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதுல சிவனேட்டாரு. பாவிகள் சிவனாம அரணாமத்தை வாயில் சொல்ல மாட்டான், அவன் பிறவிலிருந்து கரையேற முடியாதுங்கிறாரு. அதனால பிராமணர்களாகட்டும் சாதுக்களாகட்டும் சிவனடியார்களாகட்டும் நல்லவர்கள் எல்லாமே சிவசிவாங்கிறான் இல்ல அரகராங்கிறான், கண்டிப்பா முக்தி பெறுவாங்க. அதனால நீங்க அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இறைவன் அறியாம எதுவும் நடக்கல, எல்லாம் கர்மாவின் படிதான் நடக்குது. அததான் சாமி சொல்லுவாரு, எவரவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் எந்த முக்கால் அடிக்குள் தானே சிவனையா. இந்த பூமியில எவன் மணியம் பண்ணனாலுக்கு ஆட்சி அதிகாரம் ஒரு கவுன்சிலர் எடுத்துக்கோங்க, ஒரு எம்எல்ஏ எடுத்துக்கோங்க, சிஎம் எடுத்துங்க, பிஎம் எடுத்துங்க, எல்லாம் நீ பண்ற அதிகாரம் எல்லாம் எனக்கு முக்கால் அடிக்கிறாரு பூமி. எவனவன் இருந்து மணியம் பண்ண வேண்டிய முக்கால் அடிக்குள்ள தானே சிவனைக்கார. பெருமாளுடைய பாதத்துல ஒரு பாதம் அளவுக்கு கூட இந்த பூமி கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஒடக்கடிக்கிறது அவர் நினைச்சா காலி பண்ண முடியும், அந்த உலகத்தை அழிக்க முடியும். ஆனா அழிக்க மாட்டாரு. ஏன்னா எம்பெருமான் சொல்றாருல, கைதட்டும் பொழுதோ கண் கொட்டும் நேரமோ களியன் இருப்பதெல்லாம் சிவனே ஐயா. வட்ட கிழுப்பை தட்டி முடிந்து விட்டால் வையகம் அழிந்திடுமே சிவனே ஐயா. திருமேனி கண்ணை சற்றே திறந்து விட்டால் சீமை அழிந்திடுமே சிவனே ஐயா. ஊமை போல் இருப்பதை நான் வாயை திறந்து விட்டால் உலகம் அழிந்திடுமே சிவனே. செம்பெருமா வாய லேச திறந்தாலே உலகம் காலி. கண்ணு திருமேனி கண்ணை சற்றே திறந்து விட்டால் சீமை அழிந்திடுமே சிவனேங்காரு. ஏங்க இவனுக்கெல்லாம் இலை சருகு மாதிரிங்க இந்த கும்பல்லாம். இவனுக்கெல்லாம் இன்னும் இவனு ராவணமா பராக்கிரமசாலி அவனுங்க.
ஓடி ஒளிர ஆளுகிற ஓடி ஒளிர எலி கூட்டங்க இவனுங்க. இனி ஒன்று புரிஞ்சுவாங்க. எம்பெருமா சொல்றாரு, எவரவர் மணியமனு முக்கால் அடிக்குள்ள தானே சிவனிக்காரு. உன்னுடைய ஆட்சி அதிகாரம் ஆணவம் திமிரு எல்லாம் பூமியோட முக்கால் அடி எம்பெருமானுக்கு. கை தொட்டும் பொழுதோ கண் கொட்டும் நேரமோ களிய நிற்பாங்க. கை சொடக்கடிக்கிறதால காலி பண்ணிடுவாரு. இதுல இருந்துகிட்டு இவனுக்கு ஆணவப்பட்டு ஒரு வெங்காயமும் பண்ண முடியாது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, திருவிதா சமஸ்தானத்துக்கு என்ன நடந்துச்சு சாமி சொன்னாரு. அன்னைக்கு அவனுக்கு புத்தி சொல்றாரு, கேட்கல. சொல்றாரு, ஆணையும் மந்திரி புத்தி சொல்றாரு, ஆணையும் படையும் முந்தன் அரண்மனை கோவில் காலும் சேனையும் குடையும் யாழ செல்வமும் சிறப்பு எல்லாம் ஏனமும் தோத்து நீ எரிந்து நீ கரித்து சாவாய். நான் இதை சொல்லவில்லை, நாரணர் உரைத்தாருன்னாங்க. எம்பெருமான் நாராயணன் அந்த திருவிதாங்கூர் மன்னனுடைய மந்திரி உடல்ல இறங்கி அவன் நாவல இருந்து சொல்றாரு, புத்தி டே நீ அநியாயமா வரி போடுற, இப்படி வரி போட்டு மக்களை நீ இப்படி பண்றது ரொம்ப ரொம்ப ஆணவம், அழிஞ்சு பேராதுன்னு புத்தி சொல்றாரு. கேட்டானா கேட்கல. கடைசியில் என்னாச்சு, அவன் ஆணைப்படை குதிரைப்படை சேனைப்படை அத்தனையும் தோத்து இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு ஆட்சி மன்னராட்சி இருக்குதா இல்லையே. அதனால ஒரு குடும்ப ஆட்சியை மன்னராட்சி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது அந்த மன்னராட்சியோட மோசமான ஆட்சி தானே நடக்குது இப்ப. அப்போ அதை விட அப்பவே இது பண்ணாருன்னா இப்ப விடுவாரா பெருமாள்? விடுவாரா? ஒண்ணு புரிஞ்சுடுங்க, நடந்தால் அறிவார், நடக்கும் முன் ஒருவர் அறிய அருள் விஞ்சைங்காரு. இவனுக்கு இப்ப நல்லா இருக்கும், இப்ப நல்லா உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறோம், பணபலம் இருக்கு, படைபலம் இருக்கு, ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிற மமதையில் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும். யார் வருவா? மாமரளி மூவர் வருவார்கள், காலன் தூதன் யமன் அழைப்பதற்கு. அவன் இந்த ஆத்மாவை எடுத்துட்டு போகும்போதுதான் இவங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம கூட படைகள் இல்லையே, நம்ம ஏவல் கூடிய ஆட்கள் இல்லையே, தனிமரமா போறமே, இந்த 3 பேர் நம்மள புடிச்சிட்டு போறானே. ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, நரகத்துக்கு கூட்டு போகும்போதான் இவங்களுக்கு வழி தெரியும். அதான் சாமி சொன்னாரு, சற்றாலை வாழ்வு சகடருக்கே வரிகள் கற்றோரை ஆகிடும் கண்டறிவேன் போனி என்பான் மொல்முருங்கை பூவு மினுக்கு 3 நாளை கல்லரோட வாழ்வு காணுமது போல் மினுக்குனாரு. நல்லவருக்கு வாழ்வு நாளும் குறையாமல் வல்லருக்கு அதுபார் மொல்முருங்கை பூ 3 நாளை மினுக்கும் பூத்த உடனே பல அதே மாதிரி இவருடைய ஆட்சி அதிகாரம் பவர் எல்லாம் ஒடுங்கி போயிடும். அன்னைக்கு தெரியும் இவங்களுக்கு கிடையாது. அதனாலங்க ஆணவத்துல எவன் ஆடுனாலும் தப்ப முடியாது. நீங்களும் சரி நானும் சரி, நம்மளும் பெரிய பரமாத்மா கிடையாது. நம்மளும் எதிர்காலமே நிரந்தரமானவரே. அதான் எதிர்காலமே வருங்காலமே போஸ்டர்ல பாருங்க. அட்டே அப்பா யாராக்கு நிரந்தரமே அட்டே சாமியா. அப்புறம் அதான் சொல்றாரு எம்பெருமா, எவரவர் இருந்து அதான் சொல்றேங்க, எவரவர் இருந்து மணியம் பண்ணுனால முக்கால் அடிதான்ட்டாரு. பெருமாள்கிட்ட தான் போய் அவன் ஆத்மா. ஆமா, அதனால உடல் தான் அழியுது, ஆத்மா அழிவில்லை. ஆனா இவன் அழியக்கூடிய உடலுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் இந்த கும்பலு ஆத்மாவுக்கு கொடுக்கறது இல்லைங்க. மனிதர்கள் பொதுவாகவே இப்படிதான். மறுமையில ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுதான் நிரந்தரம். உடல் எப்போதும் அழிஞ்சிரும். மறுமை தாங்க நிரந்தரங்க. மறுமை தான் நித்திய வீடு வைகுண்ட வீடு. சாமி அதான் சொல்றாரு, பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயில்லாது இருந்து வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோருக்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வதுண்டு. நித்திய வீட்டுக்கு போனாதான் உங்களுடைய ஆத்மா திரும்பி பூமிக்கு வராது, உங்களுக்கு இறப்பு கிடையாது, மரணம் இல்லா பெருவாழ்வு பேரன்பு வாழ்வுக்கு போவீங்க. அதை விடுத்துட்டு நீங்க உடலை மட்டும் தான் பாக்குறது. மனுஷன் உடம்ப மட்டும் தாங்க பாக்குறான், ஆத்மாவை பார்க்கவே மாட்டேங்கிறான். அழியக்கூடிய இந்த உடம்புக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அழியாத பொருள் இந்த ஆத்மாவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த ஆத்மா தான் 3 கதி அடைய போகுது. நீங்க ஆத்மாவை தேடுனா ஜீவன் முக்தி, தேடலையா நீ பூமியில நல்லது மட்டுமே செஞ்சுட்டு இருந்தா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீ கெடுதல் பண்ணா நரகம் கிடைக்கும். ஆனா நீ இறைவனை தேடுறவனுக்கு மட்டும்தான் ஜீவன் முக்தி கிடைக்கும். சொல்லுங்க ஐயா, வேற என்ன சந்தேகம்? ஐயா பெருமாள் எதை மட்டும் சொல்லியிருக்காரா, நீ வேற ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சொன்னு வைங்களா, ஒரு யுகம் பத்தாது. எம்பெருமா கலியுகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அத்தனையுமே சொல்லிட்டாருங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய அத்தனையுமே சொல்லியிருக்க. சொல்றாரு, காராம்ப சுவதனை கங்கை கரையில் கொள்ள கண்ட களியாச்சே சிவனே ஐயா, துரியோதனனும் பஞ்சவரும் சேர்ந்து ஒரு தாய் வயிற்றில் பிறக்க கண்டேன் சிவனே ஐயா, 4 காலு ஜீவ செந்து நாட்டில் இல்லை ஓட்டமடா கங்கை பால் வற்றுமடாங்காரு. 4 கால ஜீவ சேர்ந்து விட்டு வைக்க மாட்டான், எல்லாம் புடிச்சு தின்றுவான். அப்புறம் காராம் பசுவையே கங்கை கரையில கொன்னு புசிப்பாங்கிறாரு. காராம் பசு எவ்வளவு கொடுமையான காலம் பாருங்க. இதெல்லாம் கலியுகத்துல நடக்கிறாரு. இன்னைக்கு நடக்குதா இல்லையா அதையும் சொல்றாரு. கங்கை பால் வற்று, உனக்கு நீ கங்கையில போய் குளிச்சாலும் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படாதுங்கிறாரு. நீ கொலை 1000 பாவம் அநியாயம் அட்டுளைகள் பற்றி நிறைய பேர் என்ன பண்ணுவா தெரியுமா, கடவுளை திட்டுவான், கடைசியில் தெரியாம போய் கங்கையில் குளிச்சுட்டு வருவான். நீ கங்கையில் குளிச்சா பாவம் தொலை நினைக்கிற தொலையாது. சாமி சொல்றாரு, இப்பருவா கலியுகத்துல கங்கை கூப்பிட்டு கட்டளிட்டாரு. மாயாசிரி கண்ணன் சொல்றான், கங்கை கூப்பிட்டு, நங்கையே நங்கையே என்னுடைய நாமமது கேட்டதுண்டால் பால் போல் பதம் போல் பாவம் தீர் அன்பருக்கு சூழ் புத்தி வம்பருக்கு சூது செய் மங்கையரங்க இருக்கு பாரு. அன்பர்கள் என்ன தேடக்கூடிய என் பிள்ளைகள் என் பக்தர்கள்
அரகரா கோவிந்தான் நாம நாராயணா சிவசிவான்னு இறங்கினா நீ வந்து என்ன பண்ணணும், அவனுடைய பாவத்தை நீ மன்னிக்கணும். சூழ் புத்தி வம்பருக்கு சூது செய்மங்க இருக்கிறாரு, ஊரடிச்சு ஒலையில போட்டு வந்து முங்குவான் பாவத்தை மன்னிக்கிறாங்க, அவன் பாவத்தை நீ மன்னிக்க கூடாதுங்கிறாரு, மன்னிக்க மாட்டாங்க அங்கே. அதனால இங்க பாருங்க, ஒரு வனம் தப்ப முடியாது. நீங்களும் சரி நானும் சரி, அதுக்காக நம்ம ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நம்ம அப்படி இருந்தோம் நம்மளும் தப்ப முடியாது. அதனால நம்மளும் முயற்சி பண்ணணும், நல்லவனா வாழ முயற்சி பண்ணணும். ஏன்னா அந்த களியை நம்மள நல்லவனா இருக்க விட மாட்டேன். இவரும் அதையும் சொல்றாரு, களி என்ற சொல்லு காதில் மிக கேட்டதுண்டால் சலிவாகி மேனி சடலம் இருள் ஆகுமல்லோ, மெய் பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொலியும் போடு போடன, வாளாயுதத்தாலே வாய்த்த கணை அம்பாளே பாலாக்க வென்றாலும் படாதே மவகளியே, ஆறு பிறவி அளித்ததுவும் எந்தனுக்கு நீரு போல் என்னதுகா நிற்களியை பார்க்கையிலே, என்ன விதத்தால் இவனை நான் அழிப்போம் என்று வண்ண சிவனாரே மனது வேறு என்னதுகான். சிவன் சொல்லி வரத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் வேலையும் பண்ணிட்டான், களியும் பண்றான். சிவன் களியனுக்கு பெருமாளை கூப்பிட்டு சொல்ற, எம்பெருமானே நாராயணா களி இடுக்கம் பொறுக்கவில்லை, போய் அவனை அழிச்சிட்டு வாங்குறாரு. சிவன் சாமி சொல்றாரு, பெருமாள் வந்து மகாவிஷ்ணு சிவன் சொல்றாரு, சிவனை நீ வரத்தை கொடுத்துட்ட, இந்த களி என்ற சொல்ல காதுல கேட்டாலே என்னுடைய மேனியெல்லாம் சடலம் இருளாகுது, என்னுடைய சக்தி என்னுடைய வரத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டியே, நான் அவனை எப்படி அழிக்க முடியும்? 6 பிறவில அவன் அசுரனா வந்தான், ராவணனா வந்தான், துரியோதனா வந்தான், கம்சனா வந்தான், இரணியனா வந்தான், நான் அழிச்சிட்டேன். வாளாயுதத்துக்கு அகப்பட்டான், அவனை அழிச்சிட்டேன். நீ என்னுடைய சக்கராயுதத்தையும் நீ அவனுக்கு வரத்தை கொடுத்துட்ட. ஏன்னா பெருமாளுடைய திருமுடி சக்கராயுதத்தை அவன் வாங்கிட்டு போயிட்டான் வரதமா. இப்ப நான் நிராயுத பாணியா நிக்கிறேன், நீயும் நிராயுத பாணியா நிக்கிற, சிவனுடைய வரத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். இவனை எப்படி அழிப்புன்னு எனக்கே தெரியல. நானே கலியுகத்துல மனுவதரம் மனுச்சொரு படுத்து போனாலும் என்னையே பொய் பேச வச்சிருவாங்கிறாரு. மெய் பேச வேணும் என்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி மொழி முடியும்னா எல்லா உயிருக்குள்ளயும் அவன் தான் இருக்கான், கலியன் தான் இருக்கான். உங்களுக்குள்ளயும் இருக்கான், எனக்குள்ளயும் இருக்கான். நீங்க நல்லதா நீங்க உண்மையா நேர்மையா இருக்கணும் உங்களுக்கு இருக்க விட மாட்டான், ஏதாவது வகையில பொய் சொல்ல வச்சிருவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ எம்பெருமானே சொல்ற, அப்போ என்ன விதத்தால் இவனை நாம் அழிப்போம் வண்ணச்சிவனாரே மனது வேறு என்னதுக்காங்க, மாய வலையை விட்டு மறைய போறேன் நான், என்ன விட்டுருங்காரு. யாரு? மகாவிஷ்ணு சிவன் சொல்றாரு. அவ்வளவு ஒரு கொடுமையான கணக்களி. அதனால இங்க மோடி இல்ல, மோடிக்கு மேல யாரு வந்தாலும் அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அதையும் எம்பெருமான் சொல்றாரு, பதி எலும்பி களியளிக்க மறைபொருளாய் நான் வருவேன், செடிக்கு கொடுத்தவனை செவி திருத்தி குற்றம் கேட்பேன், வல்லரக்கன் கோட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனே, ஆறாருக்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கழிவுத்தங்கார். மறைபொருளா இருந்து அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணுவேங்கிறார். விட மாட்டாரு, ஆனா பெருமாள் விடுவாரா? அதனால இங்க ஆணவத்துல ஆட்டம் ஒரு பயிலும் தப்ப முடியாது. அதனால கலியுகம் இப்படித்தான் இருக்கும். சரிங்களா? நீங்களே உண்மையா இருக்கும்னு நினைச்சீங்களா, உங்களுக்கு கலியும் உண்மையா இருக்க விட மாட்டான். இது நான் சொல்லல, ஏக பரம்பொருள் இறைவன் எம்பெருமான் நாராயணன் சொன்னது. சரிங்களா? நன்றி. ஓம் நம சிவாய. திருச்சிட்டம்பலம்.